ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், எப்போ பார்த்தாலும் இந்த சீரியலை ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உண்மையிலே என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சீனை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்களா? ஒன்று இவ கனவு காண்றா, இல்லை எவனாவது கனவு காண்றான். கனவுலேயே இந்த நாடகத்தை ஓட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்களாடா? ஏடா முடியலடா, எங்களால் சத்தியமாக முடியல. மொதல் 2 சீனும் பார்த்தீங்களா, அவள் உப்புமாவிலேயே சீனை முடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு சீனில் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி, உண்மையை தெரிய வைக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் மித்ரா கனவு கண்ட. நான் அப்பயே நினச்சேன், என்னடா இந்த சீனில் ஒரு மாதிரியாக இருக்கே, நடிக்கிறவங்களோட தோரணை எதுவுமே சரியில்லையே, எப்படி இந்த கண்ணாடி பாட்டியில் வாயை திறக்க போகிறதே இல்லை. அப்படி எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது எல்லாருமே உண்மையை சொல்கிறாங்களே, ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குமோ, இல்லை யாராவது கனவு காணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மித்ரா தான் கனவு கண்டுட்டு ஊன்னு கத்திக்கிட்டு மெத்தையை விட்டு எந்திரிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாடகம் எடுக்க தெரிஞ்சால் எடுங்க, எடுக்க தெரியலனா பேசாமல் போய் மற்ற வேலையை பார்த்துட்டு செவடேன்னு வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் நாடகன்ற பேரில் மக்களை போட்டு இப்படி கழுத்தை அறுக்குறீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை விட இந்த சீரியலை வேறு யாருமே ரொம்ப கேவலமாக திட்டவும் மாட்டாங்க. சத்தியமாக முடியல கைஸ். இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுங்க. வியூஸும் எனக்கு அதிகமாக போகவும் மாட்டேங்குது. முந்தி மாதிரி நான் ஃபோட்டோ ஷூட் வச்சு போடும்போது கூட வியூஸ் அதிகமாக போச்சு. இப்போ நான் டைரெக்டாக பேசி தான் வீடியோ போடுறேன், வியூஸே போக மாட்டேங்குது. 100க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது வீடியோ. இல்லை, எனக்கு புரியல. அப்படி இஷ்டம் இல்லைன்னா நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு வியூஸ் வந்து ஒரு வீடியோ போட்டால் 1000 வியூஸாவது போனால் தானே கைஸ் போடுறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ சமைக்கிறாங்க, வீட்டில் சமைக்கிறாங்க, சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அடுத்த தடவை அவங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக செய்வாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு சொல்லி இன்னும் நல்லா செய்வாங்க. அப்போ வியூஸை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தால் வீடியோ போடுறவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? இன்னும் வீடியோ போடுறதா இருந்தால் போடுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை வீடியோ போட வேணாங்க வீடியோ போட வேண்டாம், இதயம் சீரியல் நல்லாவே இல்லை, வீடியோ போட வேணாம்னு சொல்லுங்கள். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் வீடியோ போடலைங்க, நல்லாவே இல்லை. நாடகமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குதுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இத்து போன சீரியல். இதெல்லாம் எதுக்கு இவங்க 2த்தையும் கூப்பிட்டு வந்து ஸ்டேஜ் ஏறி வச்சு அவார்டு ஃபங்க்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியலைங்க. ஜனனி இருக்கும்போதாவது நாடகம் கொஞ்சம் சுறுசுறுப்பாவது இருந்ததுங்க. சுத்தம் நல்லா இல்லைங்க, சுத்தமாக நல்லா இல்லை. கனவுலையே நாடகத்தை ஓட்டி ஓட்டி கழுத்து அறுக்குறாங்க. எவனாவது ஒருத்தன் என்னைக்காவது கனவு காணாமல் இந்த நாடகம் நடிச்சிருக்காங்களா? ஒன்று ஆதி கனவு காண வேண்டியது, இல்லை பாதி கனவு காண, இல்லைன்னா மித்ரா கனவு காண, யாராவது ஒரு ஆள் கனவு கண்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, கனவு காண்றாங்க. லாஸ்ட்டு சீன் என்ன நடக்குது? இந்த மாதிரி அவங்க ஏன் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறான் வாயை திறந்து. ஆமாம், ஏன் உங்கள் குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கன்னு சொல்கிறீங்கன்னு இவளே திருப்பி கேட்குறா. வெங்காயமாட்டு இருக்கு சீரியல். இவனும் வாயை திறந்து நீங்கள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லவும் மாட்டான், இவனும் வாயை திறந்து நீங்கள் தான் என் புருஷன்னு சொல்லி தொலைய மாட்டாங்க. பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஏன்டா இப்படி படுத்துறீங்க? நாடகன்ற பேரில் படுத்துறீங்க, கழுத்தை அறுக்குறீங்களா இத்து போனவங்களா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து அவனோட பழக விட்ட குழந்தைங்கள? இப்போ வந்து வியாக்கியானம் பேசுகிற நீயே ஆரம்பத்துலேருந்து அந்த குழந்தைங்கள அவங்ககிட்ட பழக விடாமல் விட்டுருக்கணும். புரியுதா மிஸ்ஸஸ் பாரதி ஆதி அவர்களே? சரியா? அவன் வந்து ஞாபகத்தை அழிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு குழந்தைங்கள பழக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி அவன் வந்து நொப்பான்னு சொல்லாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே உங்களுக்கு சுற்றுச்சாக்கும் மேடம். அந்த வார்த்தை உங்களுக்கு சுற்றுச்சா? எப்படி பேசுகிறான்னு பாருங்கள் கைஸ். என்னது, நீங்கள் மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு ஆசையை தூண்டி விடாதீங்க, ஆசையை வளர்த்து விடாதீங்க. அவங்க ஏன் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் அதில் தலையிட என்ன பேச்சு இதெல்லாம்? அப்போ இப்படி பேசுகிற நீயே, இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிற நீயே ஆரம்ப காலகட்டத்திலே நீ ஆதியை பார்த்துட்டு வந்த பார்த்தியா? அப்போ இருந்தே அந்த குழந்தைங்கள அவங்ககிட்ட பழக விடாமல் விட்டுருக்கணும். நல்ல குடி நாச்சி, சரியா? இன்றைக்கி வந்து நல்ல குடி நாச்சியாட்டம் பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நீ அவங்ககிட்ட அவங்க 2 பேர்த்தையும் நீ பழக விடாமல் விட்டுருந்தேன்னா வேலையே முடிஞ்சிருக்கும். சும்மா அவன் வந்து தைலம் தேய்ச்சி விட்றது என்ன, அவன் வந்து புடவை கட்டி விடும்போதெல்லாம் ஹிங்கின்னு சிரிச்சுக்கிட்டு புடவை கட்ட வேண்டியது, ஹிக்கின்னு சோறு திங்க வேண்டியது, தலை செய்ய வேண்டியது எல்லாத்தையும் தான் நீயும் சேர்ந்து தான் பண்ண. அந்த குழந்தைங்கள மட்டும் தப்பு சொன்னா
ஆதியை மட்டும் தப்பு சொன்னா? ஆதி வந்து எல்லாமே சொல்லி தான் செஞ்சானா? நீ சொல்லி தான் செஞ்சானா? இல்லை இல்லை, அந்த லட்சுமி பாட்டியும் அந்த லட்சுமி அம்மாவும் அந்த கன்னடி பாட்டியும் சேர்ந்து செஞ்ச வேலை தானே அது ரெண்டும். ம் கோதுமை மாவை பிணையிறேன்னு சொல்லிட்டு மாவெல்லாம் கையாக இருக்குது, நீங்கள் போய் பாரதிக்கு தலையை செய்ய விடுங்க ஆதி, அதை செஞ்சு விடுங்க ஆதி, இதை செஞ்சு அவனா ஏதாவது உனக்கு உருப்பட்டு செஞ்சானா? ம் எல்லா விஷயத்துலையும் மூக்கை நுழைச்சி முன்னாடி போய் நின்றுறது. அப்புறம் அவன் மூக்கை அறுத்துட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பின்வாங்கி அப்படியே பேக் பெல்ட்டி அடிக்கிறது. என்ன மிஸ்ஸஸ் பாரதி ஆதி அவர்களே, எல்லா தப்பையும் உங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் ஆதி மேலே தப்பு சொன்னீங்கன்னு நாங்கள் என்ன செய்கிறது? ம் அப்போ இப்படி ஒரு ரோசம் இருக்கிறவங்க, இப்படி இருக்கிற ஒரு ரோசம் உள்ள ஒரு லேடி என்ன செஞ்சுருக்கணும்? ஆரம்ப காலகட்டத்திலே ஆதியை பார்த்தியா, அப்போ இம்மீடியட்டாக அந்த வீட்டை விட்டு இல்லைன்னா அந்த ஊரை விட்டே கிளம்பி குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கேயாவது போய் நீ பொழைச்சிருக்கணும். சரியா? ஆதி கூட்டிகிட்டு வந்தானே நீ வீட்டுக்கே வருவ, அந்த வீட்டிலே இருப்ப. சரி இவ்வளோ பேசுகிறல்ல, வீட்டை விட்டு வெளியே போ, ஆதியை விட்டு வெளியே போ. அந்த குழந்தைங்களும் அங்கேயே இருப்பாம்மா, அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மனசை எங்கே விட்டுக்கிட்டே வேடிக்கை பார்ப்பாளாமா. இவளும் போய் உண்மையை சொல்லவும் மாட்டாளாமா. எல்லா தப்பையும் ஆதி தான் பண்ணுற மாதிரி ஆதி மேலேயே திணிக்கிறா இவ. இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா தப்பையும் ஆதி தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியே கான்செப்ட் அப்படியே திருப்பி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நல்லாவே இல்லை. ரொம்ப ரொம்ப உண்மையிலே நான் இன்னைக்கு டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாமா இருந்தது. கன்றாவியாக இருக்குது கைஸ், உண்மையிலே ரொம்ப கன்றாவியாக இருக்குது இதயம் சீரியல். தயவு செய்து ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருங்க ப்ளீஸ். முடியல எங்களால், ரொம்ப கன்றாவியாக இருக்குது சீரியல், கேவலமாக இருக்குது, கேவலத்தின் உச்சம். இதயம் சீரியல் கேவலத்தின் உச்சம். என்ன கைஸ், இவனும் பொண்டாட்டி சரி இவன் சொல்லலை, இவன் வந்து சொல்ல வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், இவளும் சொல்ல மாட்டா வச்சு, அந்த குழந்தைங்க தானே கைஸ் கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குவாளாமா, வீட்டுக்குள்ளேயே ஆதி கூடயும் பழகக்கூடாதாம்மா, ஆதி கூடயும் பேசக்கூடாதாம்மா, ஆதி எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்கக்கூடாதாம்மா. என்ன இதெல்லாம்? அப்போ நீ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நீ சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். சரியா? வெங்காயமாட்ட எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு இன்றைக்கி அந்த குழந்தைங்களை இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, ஆதி எதை செஞ்சாலும் செய்ய, ஆதிகிட்ட எந்த பொருளையும் வாங்காதீங்க, ஆதி ரூமில் போய் படுக்காதீங்க, என்ன பேச்சு இதெல்லாம்? அப்படி ஆரம்பத்துலேருந்தே தடுத்துருக்கணும். புருஷன் வேண்டான்னு சொல்லி நீ முடிவு பண்ணினா அதுலேயே நீ நிறைய இருந்திருக்கணும். புருஷனை பார்த்தோன்னே ஓ மனசு சலனப்பட்டுச்சுல, அப்போ அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களும். உன்னோட சுயநலத்துக்காக நீ என்னெல்லாம் வேலைத்தனம் பண்ணுறீங்க மிஸ்ஸஸ் பாரதி ஆதி அவர்களே. கேவலமாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படி அப்படி என்ன பண்ணிட்டான் ஆதி? அவன் தான் தப்பு பண்ணி ஏதோ நினைவாய்களை அழித்து உங்களை விட்டு வெதுக்கிட்டேன். அது தப்பு பண்ணது காரணம் யார்? நீ தானே ராசாத்தி, நீ தானே அவங்க அம்மாவை இல்லாத பொல்லாதையும் பேசி அந்த அம்மாவை மனசை நோகடிச்சு சூசைட் பண்ணுற அளவுக்கு நீ கொண்டு போன ராசாத்தி. எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள அவங்ககிட்ட பழக விட்டுட்டு அவங்க சாக்லேட் வாங்கி கொடுத்த. சரி இதெல்லாம் பாருங்க, அந்த குழந்தைங்கிட்ட எதை செஞ்சாலும் வேணான்னு சொல்லிடுவாளாமா, எதை செஞ்சு கொடுத்தாலும் வேணான்னு சொல்லியிருக்கா. ஆனால் இந்த அம்மனிக்கு பர்த்டே வந்தால் மட்டும் இவன் வந்து விஷ் பண்ணணுமாமா, கேக்கு வாங்கி சர்ப்ரைஸாக விஷ் பண்ணணுமாமா. இதெல்லாம் எதிர்பார்க்குறல்ல, இதெல்லாம் நீ எதிர்பார்க்குறல்ல. அதையுமே யார் செஞ்சா? உனக்காக தமிழ் செஞ்சா. அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த புள்ள செஞ்சிச்சு. அந்த குழந்தைக்கு இருக்கிற எண்ணம் கூட உனக்கு இல்லையே, பெத்தவளாகிய உனக்கு இல்லையே மகளே ராசாத்தி. அந்த குழந்தை கூட அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுது. நீ அந்த குழந்தைங்க மனசு நோகடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே பாரதி ஆதி அவர்களே. அதைத்தான் நான் சொல்கிறேன், ஒரு முடிவு எடுத்தால் அதில் நிலையாக இருக்கணும், இல்லைன்னா பேசாமல் போயிடணும். இவ்வளோ வியாக்கியானம் பேசிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாசு தெளிச்சு கோலம் போடுறது யார் சொன்னது? சுதாகர் வீட்டில் உட்காந்து யார் ஒன்று இந்த வேலை செய்ய சொன்னது? விட்டு வெளியே போ. ஆதி வீட்டில் ஆதி இருக்கிற இடத்துல நீ எதுக்கு இருக்கிற? ஆதி கூட சேர வேண்டாம், ஆதி கூட பேச வேண்டாம். ஆதி இந்த நாட்டாம்படத்தில் அவங்க கூட யாரும் பேசக்கூடாது, அவங்க கூட யாரானதை நீ பழகக்கூடாது, அவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்ற மாதிரி உன்னை யார் ராசத்தி அங்கே உட்காந்து பெஞ்சு தேய்க்க சொன்னா? குழந்தைங்கள கூட்டிகிட்டு போ. அப்படி ரோசம் உள்ளவ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போ, வீட்டை விட்டு வெளியே போ. அப்படி என்ன வெங்காயத்துக்கு நீ அவங்களோடய உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? அந்த குழந்தைங்கள அவன் முன்னாடியே இருக்க வைப்பியாமா, ஏங்க வைப்பியாமா? என்ன இது? இல்லை பார்க்குறவங்கள என்ன கேனைங்களா? ப்ளீஸ் தயவு செய்து இதயம் சீரியல் எடுக்கிற டைரக்டர் சார், உங்களை கையெடுத்து நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம், தயவு செய்து இந்த சீரியலை சீக்கிரம் முடிச்சிருங்க ப்ளீஸ். எங்களால் முடியல, ரொம்ப சீரியல் வந்து ரொம்ப மொக்கத்தனமாக போயிட்டுருக்குது, கேவலமாக போயிட்டுருக்குது. அப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம்
அதுவும் வேஸ்ட்டு. நல்லாவே இல்லை சீரியல். எனக்கு நான் ஆரம்பத்து காலகட்டத்திலே சொல்கிறேன் கேஸ், எனக்கு கார்த்திக் ரேவதி ஜோடி ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கலைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா வேறு ஊர்லேருந்து வந்தாங்களா, அவங்களும் சில ஒப்பீனியன் சொன்னாங்க. என்ன அப்படி ஏன்னா அவங்களாம் வயசில் பெரியவங்க, நிறையா சீரியல் பார்த்துருப்பாங்க அவங்களாம். புருஷனை வந்து நீ வா போ அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. உண்மை தானே கேஸ். தீபா வந்து மொதல் சீசனில் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்தியை வந்து நீ வா போன்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் வைங்க என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி இங்கேன்னு போட்டு பேசுவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி நீ வா போ அதை செய் இதை செய், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், என்ன இதெல்லாம். அப்புறம் நம்ம சந்திரா ஆட்டம் தான். அவள் வந்து எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணுன்னே தான் 1ஆம் நம்பர் இதில் நிற்கிறாங்க. என்ன கேஸ் அந்த ஃபோனில் அந்த வீடியோ இருக்குது, அவன் அந்த ஆள் பேசின ஆதாரம் இருக்குது. அந்த ஃபோனை அந்த அம்மா பார்க்குமா இல்லையா? அந்த ரேவதியோட அக்காக்காரிகிட்ட தானே அது மயில் வாகனம் பொண்டாட்டிக்கு தானே அவன் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்தான். அந்த அம்மா ஃபோனே நோண்டாதா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேங்க. வீட்டில் ஒரு பொம்பளை வந்து செல்ஃபோனே நோண்டாதா? அந்த வீடியோலாம் என்னன்னே பார்க்க மாட்டாளா? இல்லை மயில் வாகனம் தான் அந்த ஃபோனை எதுவுமே பார்க்க மாட்டாங்களா? அப்போ என்ன வெங்காயத்துக்கு அந்த ஃபோனை வந்து அந்த அம்மா ரோஹிணி தான் நினைக்கிறேன், ரோஹிணி வச்சுருக்காங்க. தூக்கி வெளியே வீசுங்க. கன்றாவியாக இருக்குது. எல்லா சீரியலும் ஜீ தமிழை பொறுத்தளவு எல்லா சீரியலும் டோட்டலி ஜீரோ. எல்லாமே கல்யாணத்தை வச்சு தான் மையப்படுத்தி கல்யாணங்கிறதே ஒரு பிரச்சனையாகவே ஆக்கிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த பாரிஜாதத்துலேயாவது விஷால் வந்து இசையை லவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அவள் ஸ்ரீஜாவை பற்றின உண்மையை சொல்ல வச்சு அந்த மாதிரி கொண்டு போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காதுங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதையும் திருடுத்தனமாக இசையை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ விஷாலுக்கு இசையும் சண்டையை மூட்டி விட்டாங்க. இப்போ அண்ணாமலை குடும்பம் அதையும் பாருங்கள். அது என்னது இதே மாதிரி ஒரு சீரியல் இருக்கும் கைஸ். இதே மாதிரி ஒரு சீரியல் நான் ஜீ தமிழில் பார்த்து ஞாபகம் இருக்குது. அதாவது அக்காக்காரியை விட்டுட்டு தங்கச்சிக்காரிக்கு வந்து பூ வைப்பாங்க. இது என்னமோ நினைக்கிறேன், அன்னலக்ஷ்மின்னு நினைக்கிறேன். அமுதாவும் அன்னலட்சுமியும் அதே சீரியலில் இந்த சீனு வரும். எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியலோட காப்பி பேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் இந்த அண்ணாமலை குடும்பம். அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்காக்காரி பேசுகிறவங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 2 பொண்ணு இருக்குதுங்க, இந்த மாதிரி நான் 2வது பொண்ணை தான் பேச வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசினா தெரியாது. உங்கள் வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணுறேன், உங்கள் பொண்ணை தான் நான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக, எதுக்கு இப்படி மொட்டைக்கட்டையாக பேசுகிறாங்க? இப்போ இங்கே வந்து என்ன நடக்குது? இப்போ மூத்த பிள்ளை வந்து அலங்காரம் பண்ணிட்டு நிற்கும்போது 2வது பிள்ளைக்கு வந்து பூவை வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கால கொடுமை? நான் தான் கேட்குறேன்ல, ஜீ தமிழில் ஏதாவது ஒரு சீரியல் நல்லா பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? மனசார விரும்பி 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லி ஏதாவது ஒரு சீரியல் எடுக்கிறீங்களா நீங்கள்? அப்படி எடுத்து தான் பாருங்களேன்டா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்து பாருங்களேன். மக்கள் எல்லாத்தையும் தானே பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் பண்ணுற கேவலமான சீரியல்லாம் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகளை மாற்றி எடுங்க. எப்போ பார்த்தாலும் கல்யாணங்கிறது ஏன் பிரச்சனையாகவே கொண்டு வரீங்க? அது ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னு சொல்லி காமிங்க மக்களுக்கு. பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கள், லவ் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு ஹீரோயினை விரும்புகிறாங்கன்னா அவங்க 2த்துக்கு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். எல்லா சீரியல்லையும் ப்ரோமோ வருது கைஸ், வரிசையாக வருது எல்லா சீரியலும். திருமாங்கல்யம், அதுக்கப்புறம் பாரிஜாதம், அதுக்கப்புறம் கெட்டிமலை. இப்போ கெட்டிமலத்துலேயும் மறுபடியும் கல்யாணம். யாருக்கு? வெற்றிக்கு. எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுவீங்க? ஒரு ஆளுக்கு எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுவீங்க? அதை தான் நான் கேட்குறேன். கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேலைத்தனம் பண்ணுறீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் கைஸ், புரியுதுங்களா? அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணும்போது அப்படி ஒரு அந்த கல்யாணன்ற ஒரு நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நிகழ்வு. இப்போ இந்த சீரியலில் வந்து கல்யாணங்கிறத ஒரு வெறுப்பாகவே காமிச்சு இயல்பாகவே ஒரு ரியல் லைஃப்பில் கல்யாணங்கிறது கேள்விக்குறியாகி போச்சு இப்போலாம், புரியுதுங்களா? கல்யாணங்கிறதே ஒரு பிரச்சனையாகவே கொண்டு வந்துட்டாங்க சீரியலை பொறுத்தளவு. நான் தான் சொல்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து பாருங்கள். பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஹீரோயின் லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி சீரியல் எடுங்க. அப்போ தானே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி எல்லாமே கல்யாணத்தை பேஸ் பண்ணியே தான் பிரச்சனை. பாரிஜாதம் கல்யாணம், திருமாங்கல்யம் கல்யாணம், வாரிசு கதையே கல்யாணம், சரிங்களா? இப்போ அண்ணாமலை குடும்பம் அதுவும் கல்யாணம். என்ன தான் ஜீ தமிழில் யார் வந்து எல்லா சீரியலுக்கும் ஒரே டேரக்டரா இல்லை வேறு டேரக்டரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா எல்லா சீரியலும் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்.
ரொம்ப இருக்கு கேவலமாக இருக்குது சீரியல். அது இன்றைக்கி இதயம் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா முடியல என்னால். இதை என்னென்ன நான் ரிவ்யூ பண்ணுறதே தெரியல. சீக்கிரமாக இந்த இந்த இது போன சீரியலை முடிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கேவலமாக இருக்குது. ஓகே கேஸ், பாய் கேஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.